வணக்கம். இன்னைக்கு நம்ம டாப் வைஸில் ஃபோக்கஸ் 2.2 டெஸ்ட் நம்பர் 9க்காக சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்க போகிறீங்க. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்றது பார்க்கலாமா? இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் தானே. என்ன இப்போ இதுவரைக்கும் நீங்கள் நடத்துகிற எல்லா எக்ஸாமோடைய டெஸ்ட்டும் கம்பைன் பண்ணி ரிவிஷன் டெஸ்ட்டை நடத்தியிருக்காங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். இந்த எஸ்ஐ சிஸ்டம், சரிங்களா? எஸ்ஐ சிஸ்டம்ல என்னது? எஸ்ஐ முறையில், சரிங்களா? SI system, which of the following option best describes the fundamental quantities? Fundamental quantities என்ன அர்த்தம் அப்படின்னா அடிப்படை அலகுகள். நம்ம SI குவான்டிட்டி படிக்கும் போதே ரெண்டு டைப் ஆஃப் குவான்டிட்டி படிச்சிருப்போம். ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, இன்னொன்று டிரைவ்டு குவான்டிட்டி. கரெக்டாக ஒன்று அடிப்படை அலகுகள், இன்னொன்று பெறப்பட்ட அலகுகள்னு சொல்லி ரெண்டு படிச்சிருந்திருப்போம். இங்கே எது வந்து அடிப்படை அலகுகள் கீழே வருதுன்றதை பார்த்துருப்போம். சரிங்களா? பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருவோம்? டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம். டெம்பரேச்சர்ன்றது கரெக்ட் தான், அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தான். ஆனால் இந்த ப்ரெஷரும் வால்யூம் என்ன குவான்டிட்டி அப்படின்னா பெறப்பட்ட அலகு, டிரைவ்டு குவான்டிட்டியாக வந்திருக்கும். டிஸ்டன்ஸ்ன்றது கரெக்ட், இது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தான். ஆனால் ஸ்பீடு அண்ட் ஆக்சிலரேஷன் இதோட யூனிட்ல எதில் இருக்கும் அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டியில் வந்திருக்கும். கரெக்டாக அதாவது ஒரு ஃபார்முலா போட்டு அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு யூனிட் கிடச்சிச்சு அல்லது ஒரு குவான்டிட்டி கிடச்சிச்சுன்னா அதெல்லாம் எதுக்கில் வந்துடும் அப்படின்னா பெறப்பட்ட அலகுகள், அதாவது டிரைவ்டு குவான்டிட்டியில் வந்துடும். இப்போ இங்கே லென்த்து, மாஸ், டைம், சரிங்களா? லென்த்துக்கு வந்து மீட்டர் போடுவோம், மாஸுக்கு வந்து கேஜி போடுவோம், டைமுக்கு வந்து செகண்ட்ஸ் எஸ்ன்னு டிவைட் பண்ணுவோம். அப்போ இதுதான் என்னது அப்படின்னாக்கா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி கீழே வருது. அப்போ ஆப்ஷன் சி. சரிங்களா? இது ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எது வந்து எஸ்சி யூனிட்டாக இருக்கும்ன்ற கேட்டிருக்காங்க. கரெக்டாக இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே ஸ்டாட்டிக் கண்டென்ட் இது கேட்டாங்க அப்படின்னா இதுதான் அதோடைய யூனிட் அழகு அப்படின்றத படிக்கிறது ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட். சரிங்களா? இங்கே படிப்போமா? ஃபர்ஸ்ட் ஏ, காந்த பாயோட அடர்த்தி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா டெஸ்லா அப்படின்னு சொல்லுவோமா? காந்த பாயோட அடர்த்தி என்னன்னு சொல்லுவோம்? டெஸ்லா. சரிங்களா? அப்போ ஏ கரெக்டு தான். அடுத்து தன்மின் தூண்டல், அதாவது செல்ஃப் இன்டெண்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா ஹென்றி அப்படின்றது வந்துடும். மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் அப்படின்னாக்கா வெப்பர். சரிங்களா? அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் அப்படின்னாக்கா காந்த பாய்வுன்னு சொல்லி போட்டிருக்காங்களா? எவ்வளவு தூரம் அந்த மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய அலைப்பகுதி. இப்போ ஒரு மேக்னெட் இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கனுக்குள்ள வச்சாலும் ஒரு குண்டூசி இங்கனுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எவ்வளவு தூரம் அந்த காந்த அலைகள், அதாவது மேக்னெட்டிக் லைன்ஸ்ன்றது போகுது அப்படின்றது சொல்றது தான் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ், அதாவது காந்த பாய்வு அப்படின்றது. அதோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுறது மேக்னெட் ஃப்ளெக்ஸ் டென்சிட்டி. சரிங்களா? அப்போ என்ன வந்துடும்? 1க்கு A டெஸ்லா கரெக்டாக இருக்குது. செல்ஃப் இன்டெண்டன்ஸ்னா ஹென்றி, மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் பாய்வு அப்படின்னா வெப்பர். அப்போ 1க்கு A, 2C, 3B என்ன ஆப்ஷன் வந்துடும் அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? நேம் தி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு பை தி ஃபிசிஷியன்ஸ் டு மெஷர் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம்? அதாவது மருத்துவ ரத்த அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்றதை பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்கோ கார்டியோகிராம்னு கொடுத்துருக்காங்க. எக்கோ கார்டியோகிராம்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இங்கே என்ன வேர்டு இருக்குது? எக்கோன்னு இருக்கா? அப்போ இது எது கீழே வந்துடும் அப்படின்னா சவுண்டு கீழே வந்துடும். கார்டியோ அப்படின்னா எதுக்கு எதை டினோட் பண்ணுவோம்? ஹார்ட்டை டினோட் பண்ணுமா? அப்போ ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வேவ்ஸ் பற்றி படிக்கிறதா என்ன என்று தெரிஞ்சுக்கிறதா இந்த எக்கோ கார்டியோகிராம். அது என்ன ஸ்கேனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அல்ட்ரா சவுண்டு ஸ்கேன் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த எக்கோ கார்டியோகிராம் தான் யூஸ் ஆகும். இதை யூஸ் பண்ணி என்ன எடுக்கலாம் அப்படின்னா அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் எடுக்கலாம். சரிங்களா? அடுத்து ஸ்பைக்னோமீட்டர் கொடுத்துருக்காங்களா? இந்த ஸ்பைக்னோமீட்டர் தான் எதுக்கு யூஸ் பண்ணுற அப்படின்னா பிளட் ப்ரெஷர். நம்ம ப்ரெஷர் பார்க்கும்போது இங்கே எவ்வளோ டைட்டாக ஒரு பவுச் மாதிரி போட்டு இங்கே எவ்வளோ பவுச்சில் பால் ப்ரெஸ் பண்ணி அதில் மெர்க்குரி உள்ள ஹைட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்ல, அதுதான் என்னது அப்படின்னா அந்த ஸ்பைக்னோமீட்டர். ஆப்ஷன் டி. ஸ்டெதஸ்கோப் எல்லாரும் தெரியும், நம்ம டாக்டர் காயில் வச்சுருந்துருப்பாங்கல்ல. அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளட் ஃப்ளோவோட சவுண்ட் இது பண்ணுறதுக்கு. சவுண்ட் எப்படி இருக்குன்ற ஒரு சில இதில் கேட்டு வந்திருப்பாங்க. கொர்ட் ஆஃப் சவுண்ட் சொல்லுவாங்க. கொர்ட் ஆஃப், சரிங்களா? அந்த சவுண்டாக இருக்கும். ஸ்பைரோமீட்டர் அப்படின்றது நம்மளுடைய லங்ஸுக்கு பார்க்குறதா ஸ்பைரோமீட்டர். லங்ஸில் எதுவும் டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்றது பார்க்குறது ஸ்பைரோமீட்டர். இப்போ நீ ஒரு கொஸ்டின் படிக்கும் போதே 4 ஆப்ஷன் இருக்குது. 4மே எங்கே யூஸ் பண்ணுறாங்கிறது நீ படிச்சிருக்க. கரெக்டாக? இப்போ எக்கோ கார்டியோகிராம், எக்கோனா சவுண்டு, கார்டியோனா ஹார்ட். அப்போ ஹார்ட்டில் அல்ட்ரா சவுண்டு ஸ்கேன் எடுக்க பயன்படுகிறது. ஸ்பைரோமீட்டர் எதுக்கு பயன்படுகிறதுனா பிளட் ப்ரெஷர். அதுதான் இதுக்குரிய ஆன்சரே. கரெக்டாக பிளட் ப்ரெஷர். ஸ்டெதஸ்கோப்ன்றது வந்து பிளட் ஃப்ளோ. ஹார்ட்டில் டாக்டர் காயில் மாட்டியிருப்பாங்களா ஸ்டெதஸ்கோப். அது ஒன்று படிச்சுருந்துருப்போம். சவுண்டு நம்ம டாபிக் படிக்கும் போது ஸ்டெதஸ்கோப்ன்றது எதன் அடிப்படையில் வேலை செய்துன்றதை படிச்சிருந்திருப்ப ரீவெர்பரேஷன், அதாவது மறு எதிரொலிப்பு அப்படின்றது கீழே எது வேலை செய்யும் அப்படின்னா ஸ்டெதஸ்கோப் அப்படின்றது வேலை செஞ்சுருக்கோம். அடுத்து ஸ்பைரோமீட்டர்ன்றது லங்ஸுக்கு என்ன எதுவும் டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்ற கண்டுபிடிக்கிற ஒரு மீட்டர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு உட்டன் பிளாக் இருக்குது, அதாவது ஒரு மரக்கட்டை இருக்கான். சரிங்களா? அதோட கட்டையோட வெயிட் எவ்வளோ அப்படின்னா 6 கிலோகிராம். சரிங்களா? ஒரு மரக்கட்டை இருக்குது, அதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 6 கிலோகிராம். அதோட சைஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30க்கு 20ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30க்கு 20ன்ற ஒரு மரக்கட்டை இருக்குது.
அதோட வெயிட் வந்து 6 கிலோ கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், பிளேஸ்ட் ஆன் த டேபிள். ஒரு டேபிள் மேலே வச்சிருக்காங்களாம். கரெக்டாக. எது மேலே வச்சிருக்காங்க? ஒரு டேபிள் மேலே வச்சிருக்காங்க. கரெக்டாக. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அந்த டேபிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் வந்து 2D ஏரியாவில் இருக்குமா, இந்த டேபிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 சென்டிமீட்டருக்கு 20 சென்டிமீட்டர். கரெக்டாக. இதான் ஒரு டேபிள். அந்த டேபிளுக்கு மேலே என்ன வைக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு மரக்கட்டை வைக்கிறேன். சரிங்களா. இந்த டேபிளோட ஏரியா தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 30க்கு 20. மேபி அது லென்த் 30ஆகவும் பிரெத் 20ஆகவும் நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அது என்ன ஃபோர்ஸில் இருக்குது அப்படின்னா ஜி, அதோட ஆக்சிலரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 மீட்டர் per செகண்ட் எடுத்து சொல்கிறாங்க. பூமிக்குன்னு ஒரு கிராவிட்டி இருக்கும் இல்லையா, 9.82 பார்த்துருப்போம். ஒரு சில சம்ஸ்ல என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10ன்னு எடுத்துக்க சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரெஷர் எவ்வளவு, அந்த டேபிள் மேலே அந்த உட்டன் பிளாக் இருக்குல்ல, அந்த கட்டை ஏற்படுத்தும் அழுத்தம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக. இப்போ உனக்கு என்ன தெரியணும், ப்ரெஷர் அப்படின்னா நீ ஃபார்முலா என்ன போட்டுருவோம், ப்ரெஷர் ஈக்குவல் ஃபோர்ஸ் பை ஏரியா. அதாவது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ ஏரியாவில் கொடுக்குறோன்றதை போட்டுருவீங்க. கரெக்டாக. எந்த ஏரியா போடணும், நம்ம ப்ரெஷர்ன்றது எதில் கொடுக்குறோம், அந்த டேபிள் மேலே கொடுக்குறோம். சரிங்களா. அப்போ அந்த டேபிளோட ஏரியா போடணும். அப்போ அந்த டேபிளோட ஏரியானா என்ன வந்துடும், 30 × 20. கரெக்டாக. இப்போ ஃபோர்ஸ் பை ஏரியாவில் என்ன போட்டுடலாம், அந்த டேபிளோட ஏரியா போடணும். அப்போ 30 × 20 L × B ஃபார்முலா போட்டு என்ன போட்டுறேன், 30 × 20ன்றதை போட்டுறேன். அடுத்து மேலே எனக்கு என்ன தேவைப்படுது, ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஆனால் எனக்கு என்ன இருக்குது, அந்த மாஸ், அந்த கட்டையோட வெயிட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கட்டையில் செயல்படக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு தெரியும். சரிங்களா. அதாவது ஆக்சிலரேஷன் எவ்வளோன்றது தெரியும் எனக்கு. எவ்வளோ அப்படின்னா 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அப்போ எனக்கு ஃபோர்ஸ் ஈக்குவல் ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் அப்படின்றது தெரியுமா. அப்போ என்னுடைய மாஸ் எவ்வளோ, அந்த கட்டையோட மாஸ் வந்து 6 கிலோ. எவ்வளோ ஆக்சிலரேஷனில் சுற்று இருக்குது அப்படின்னாக்கா 10. அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் எவ்வளோன்னா 60. புரிஞ்சு என்ன பண்ணுறேன்னு. ஓகேங்களா. அடுத்து இதில் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கே என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்டிமீட்டர். இந்த டேபிளுக்கு என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் SI யூனிட் பிரகாரம் எல்லா வேலையுமே எதில் இருந்திருக்கணும், மீட்டரில் இருந்திருக்கணும். அப்போ இது மீட்டருக்கு மாத்திரம் என்ன செய்வார், டிவைடட் பை 100 போடுவீங்களா, டிவைடட் பை 100 போடுவீங்க. திருப்பி நான் தனியாக எடுத்து எழுதுனேன், நல்லா கவனிச்சுக்கோ. ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா ஃபார்முலா. கரெக்டா. அப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். அதாவது நிறை இன்ட்டு முடுக்கம். கரெக்டா. இந்த ஏரியா போடுறதுக்கு எந்த ஏரியா போடுவோம், அந்த டேபிளோட ஏரியா சைஸ் போட்டுருவோமோ, அது எவ்வளோ போட்டுடலாம், டிவைடட் பை 30 × 20. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. என்ன மாற்றணும், மீட்டரில் மாற்றி போடணும். அதனால் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல டிவைடட் பை 100 போட்டுறேன். ஓகேங்களா. அடுத்து என்ன போடுறேன், ஃபோர்ஸ் என்ன தெரியாது, இதில் கண்டுபிடிக்கிறேன். மாஸ் எவ்வளவு, 6 கிலோ இருக்குது. ஆக்சிலரேஷன் எவ்வளோனா 10. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் வந்ததுன்னா 60 நியூட்டன் அப்படின்றது வந்துடுது. கரெக்டாக. இது அப்படியே இதுக்கு அப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வந்துடும், இதுவும் கேன்சல் ஆயிருமா, அதாவது ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 3 2 6 கேன்சல் பண்ணிடும். இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிச்சுன்னா இந்த 1000ன்றது மேலே போயிடும். அப்போ என்ன ஆன்சர் வந்துடும்னா 1000 பாஸ்கல் அப்படின்றது வந்துடும். கரெக்டாக. இந்த 1000ன்றது மேலே போயிடும் இல்லையா. அப்போ என்ன ஆன்சர் வந்துடும்னா 1000 பாஸ்கல். பாஸ்கல்ன்றது எதோட யூனிட்டு, ப்ரெஷரோட யூனிட். இப்போ ஆன்சர் பாருங்க 1000 பாஸ்கல், ஆப்ஷன் சி. புரிஞ்சு என்ன சொல்கிறேன்னு, நீ எந்த ஏரியா போடணுன்றது உனக்கு தெரிஞ்சுருக்கணும். ஃபோர்ஸ் எது மேலே ஆக்ட் ஆக போகுது, அந்த கட்டையோட ஏரியா போடணுமா, அந்த டேபிளோட ஏரியா போடணுமா, டேபிளோட ஏரியா போடணும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. In a fluid, the buoyant force, அதாவது ஒரு பாய்மத்தில் மூழ்கிய அல்லது மிதக்கும் ஒரு பொருளின் மீது செயல்படும் மிதப்பு விசை. சரிங்களா. எப்போது செயல்படுகிறது சொல்லலாம், அல்லது எப்படி செயல்படுகிறது சொல்லலாம். சரிங்களா. ஒரு இதில் இருக்குது, நான் தண்ணிக்குள்ளே போட்டேன் அப்படின்னா இந்த மிதப்பு விசைன்றது என்ன செய்யும் அப்படின்னா, நான் தண்ணிக்குள்ளே போட்ட பொருளை முடிஞ்ச அளவுக்கு மேலே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யும். புரிஞ்சு என்ன சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யும் அப்படின்னா மேலே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யும். சரிங்களா. இப்போ எப்படி நடக்கும், வேர்ட்டிக்கலி அப்வர்ட். சரிங்களா. மேலே கொண்டு வரதுன்னு முயற்சி செய்து, அப்போ செங்குத்தாக மேல் நோக்கி. புரிஞ்சு என்ன சொல்றேன்னு, செங்குத்தாக மேல் நோக்கி. அப்போ ஆப்ஷன் டி. என்ற ஒரு இது கிளாஸில் கொஸ்டின் கேட்டாங்க. இந்த பயான்சி ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த மிதப்பு விசைன்னு எல்லாத்துக்குமே இருக்குது சார். ஆனால் நம்ம ஒரு ஆணி போடுறோம், அது கீழே போயிடுது, அல்லது ஒரு கல் போடுறோம், அதே கீழே போயிடுது. ஆனால் அந்த கல்லுக்கு ஈக்குவலாக தர்மாகோல் போட்டால் கீழே போடுறது. ஏன் அப்படின்னா, நீ ஒரு பொருள் போடுற இல்லையா, அந்த பொருளோட டென்சிட்டியும் நீ உள்ளுக்குள்ள அந்த திரவம் இருக்குல்ல, மேபி இது வாட்டராக இருக்கலாம். சரிங்களா. அதோட டென்சிட்டி நீ ஈக்குவல் பண்ணி பார்க்கணும். வாட்டரோட எதெல்லாம் டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அதெல்லாம் கீழே போயிடும். வாட்டரோட எதெல்லாம் டென்சிட்டி கம்மியாக இருக்கும் அதெல்லாம் மேலே இருக்கும். சரிங்களா. இதுதான் கான்செப்ட்.
இதுக்கு ஆன்சர் வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா செங்குத்தாக மேல் நோக்கி. மிதப்பு விசையில் ஒரு பொருளை போடும்போது அந்த மிதப்பு விசை என்ன செய்யும் அப்படின்னா செங்குத்தா மேல் நோக்கி அந்த பொருட்களை மேலே எழுப்ப முயற்சி செய்யும். சரிங்களா, அடுத்த விஷயம் போலாமா? போட்டர் அப்படின்னா ஒரு சுமை தூக்குவார். எத்தனை கிலோ வெயிட்டை தூக்குறாரு அப்படின்னா 12 கிலோ வெயிட்டை. எங்க இருந்து தூக்குறாரு? பூமியில இருந்து தூக்கி எது மேல? நம்ம தலை மேல வச்சிருக்காராம். ஆன் இஸ் ஹெட். அது எவ்வளவு ஹைட் அப்ராக்சிமேட்டா இருக்கான்? 1.5 மீட்டரா. சரிங்களா, கீழ இருந்து ஒரு பொருளை தூக்கி என்ன செஞ்சிருக்காரு? தலை மேல வச்சிருக்காரு. அந்த ஹைட் எவ்வளவு தூக்கி இருக்காருன்ற சொல்லியிருக்காங்க 1.5 மீட்டர். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு ஒர்க் நடந்தது அப்படின்றத கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளவு ஒர்க் நடந்தது, ஒர்க் டன் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஒர்க் டனுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. சரிங்களா, ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஃபார்முலா. கரெக்டாக இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஃபோர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்ஸ் தெரியறதுக்கு போல இங்கே வேற என்ன கொடுத்துருக்காங்க? அதோட வெயிட் கொடுத்துருக்காங்க, அதாவது மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட ஆக்ஸலரேஷன் எவ்வளோ எடுத்துக்க சொல்லி இருந்திருக்காங்கன்னா 10 மீட்டர் per செகண்டாக எடுத்துக்க சொல்லி இருந்திருக்காங்க. அப்போ நான் ஃபோர்ஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிடலாம்? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் போட்டேன் அப்படின்னா என்ன ஆன்சர் வந்துடும்? 120 நியூட்டன் வந்துருமா? இதை அப்படியே கொண்டு இங்கே அப்ளை பண்ணுறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா எவ்வளவு தூரம் அந்த பொருள் நகர்ந்து இருக்கு. சரிங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா எவ்வளவு தூரம் அந்த பொருள் நகர்ந்து இருக்கு? 1.5 மீட்டர் நகர்ந்து இருக்கு. அப்போ இன்ட்டு 1.5. இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆன்சர் வந்துரும்னா 180 ஜூல். ஜூல்ன்றது ஒர்க் அல்லது எனர்ஜிக்கு யூனிட். அப்போ என்ன ஆன்சர் வந்துடும்? 180 ஜூல் வந்துடும். ஒரு சில இடங்களில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா mgh ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் வரலாம். சரிங்களா, எம்ன்றது மாசு, ஜின்றது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது ரெண்டுத்துக்கும் பதிலாக தான் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா எஃப்ன்றது போட்டிருக்கோம். ஹைட்டுனா எவ்வளோ ஹைட் உயர்ந்ததுன்றதை பார்க்கறது. அதே தான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், எவ்வளோ தூரம் அது இடப்பெயர்ச்சி நடந்திருக்குன்றதை இங்கே யூஸ் பண்ணியிருக்கா. ரெண்டு ஃபார்ம்லாம் போடலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? வாட் இஸ் தி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் நியூட்டன் செகண்ட் லா? நியூட்டன் செகண்ட்ல என்ன சொல்லும்? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ், அடுத்து ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்ஸலரேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். இதுதான் ஒரு ஃபார்முலா எழுதியிருப்போம். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் இந்த ஃபார்முலா வந்திருக்கும். கரெக்டாக இதுக்கு எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்றது பாரு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்ஸலரேஷன் இருக்குது. அப்போ ஏ இங்கே வச்சுட்டோம்னா இங்கே என்ன வந்துடும்? F/m, அதாவது ஃபோர்ஸ் பை மாஸ் அப்படின்றது வந்திருக்கும். இது கரெக்டு தான். அடுத்து இங்கே ஃபோர்ஸ் வச்சுக்கிட்டோம்னா மாஸ் அண்ட் ஆக்ஸலரேஷன் டேரக்ட் வந்துடுச்சு. அப்போ இது கரெக்டு தான். இன்கேஸ் மாஸ் இங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைடு போகும்போது ஃபோர்ஸ் டிவைடட் பை ஆக்ஸலரேஷன் இருக்கும். இதுவும் கரெக்டு தான். கரெக்டு தான், மூணுமே கரெக்டு தான். அப்போ ஆல் தி அபோவ். புரிஞ்சு அப்படி எழுதுறோம்னா நீ டைரக்ட் இந்த ஃபார்முலா மட்டும் பார்க்க தேவையில்ல. இதே மெத்தட் தான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ மூணுமே சரியான விடை தான். இதோட ஆன்சர் மேற்கண்ட எல்லாம். அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கும். இன்னும் வேக்கம். வேக்கம்னா என்ன? வெற்றிடம். அங்கே என்ன இல்லை? அட்மாஸ்பியர் எதுவுமே இல்லை. சரிங்களா, இந்த கொஸ்டினை பார்க்குற மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்ன கான்செப்ட் அப்படின்னாக்கா, ஒரு வெற்றிடத்தில் இந்த கொஸ்டின் ஒரு வெற்றிடம் இருக்குது. சரிங்களா, இப்போ நான் கல்லையும் ஒரு பேப்பரையும் நம்ம நார்மல் பூமியில் போட்டேன் அப்படின்னா எனக்கு எது முதல் வரும்னா கல் முதல்ல வந்துடும். இந்த பேப்பரானது என்ன செய்யும் அப்படின்னா லேட்டாக வரும். ஏன் லேட்டாக வருது அப்படின்னா நமக்கு பேப்பர், இந்த கல்லும் சரி பேப்பர் சரி ரெண்டையும் ஒரே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஆனால் நடுவில் இருந்த அட்மாஸ்பியர், காற்று எல்லாம் இருக்குல்ல, இது என்ன செய்யும்னா பேப்பரை வர விடாமல் தள்ளும். அது பேப்பர் என்ன செய்யும்? அங்கிட்டு இங்கிட்டு இப்படி போயிட்டு ஆடிக்கிட்டே என்ன செய்யும்? மெதுவாக வந்து லேண்ட் ஆகும். ஆனால் அந்த கல்லுன்றது வந்து அந்த கல்லை வந்து எதால் தடுக்க முடியாது அப்படின்னா அந்த காற்று இந்த அட்மாஸ்பியரில் தடுக்க முடியாது. என்ன செய்யணும்னா நம்ம போட்டோ சொல்லி கீழே டக்குன்னு வந்து விழுந்துருது. கரெக்டாக. அப்போ இந்த அட்மாஸ்பியர் தான் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பொருள் வேகமாக வரதை தடுக்குது. சரியா, இங்கே என்ன எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேக்கம். வேக்கம்னா வெற்றிடம். அங்கே என்ன இல்லை? அட்மாஸ்பியரோ எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா, இது ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இதில் பாருங்களேன், இது வந்து ஒரு ஏர் ஜாரில் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா ஏர் உள்ளே போகலாம். சரிங்களா, உள்ளே போகலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஃபெதரும் ஒரு கல்லையும் போடுறேன் பாருங்கள். கல் எப்படின்னா செஞ்சுருது வேகமாக வந்துடுது. இந்த ஃபெதர்ன்றது உள்ளுக்குள்ளே யார் அலோவ் பண்ணுறதுனால மெதுவாக வருது. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு அது வேக்கம் ஆயிடுது. உள்ளே என்ன அலோடு கிடையாதுன்னா ஏர் அலோடு கிடையாது. அப்புறம் இந்த கேஸில் பாருங்கள் ரெண்டுமே எப்படி போகுது? சேம் டைம்லேயே லேண்ட் ஆகுது. புரிஞ்சு அந்த கான்செப்ட்? நம்ம இந்த இங்கே காற்று இருக்கிறதுனால இந்த ஃபெதர் என்ன செய்யும் அப்படின்னா போக விடாமல் இங்கிட்ட வந்து தடுக்கும். இங்கே தடுக்கிறது நெக்லிஜிபிள் ஆயிரும். ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த கல் அதை கிராஸ் பண்ணி உள்ளே வந்து கீழே வந்துடும். ஆனால் இங்கே வேக்கமில் ரெண்டு பொருளும் எப்படி வருது? சேமாக தான் வருது. அதே கான்செப்டில் தான் இந்த கொஸ்டின் கேட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கொஸ்டின் வாசித்து பாருங்க. இன்ன வேக்கம் ஹெவி அயன் பால், ஒரு வெற்றி இடத்துல ஒரு கனமான இரும்பு பந்தும் ஒரு லேசான பிளாஸ்டிக் பந்தும் ஒரே உயரத்திலிருந்து கீழே போடப்பட்டால் அவற்றில் எது முதலில் தரையை அடையும்? ரெண்டுமே என்ன செய்யும்? ஒரே நேரத்தில் தான் தடையடையும். ஏன்னா இங்கே என்ன ஆக்ட் ஆகுது? வெற்றி இடத்துல இருக்குது. அப்போ என்ன போட்டுடலாம்? போத் வில் ரீச் அட் சேம் டைம். தமிழில் இரு பொருட்களும் ஒரே நேரத்தில் சென்றடையும். புரிஞ்சுங்களா? இரு பொருட்களும் ஒரே நேரத்தில் சென்றடையும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? A mass of 60 kg. ஓகேங்களா, ஒரு மனிதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 60 கிலோ இருக்குது. சரிங்களா, அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு போட்டில் இருக்காரு. கரெக்டாக. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, he jumps towards the shore.
சரிங்களா. என்ன செய்யறாரு அப்படின்னா ஷோர் அப்படின்னாக்க ஒன்றும் இல்லை, கரையை நோக்கி குதிக்கிறாராம். சரிங்களா, கரையை நோக்கி குதிக்கிறாரு. போட் இருக்கு, அது என்ன செஞ்சாரு அப்படின்னா அவர் வெயிட் 60 கிலோ. சரிங்களா, கரையை நோக்கி குதிக்கிறாரு. எவ்வளோ ஸ்பீடில் குதிக்கிறாரு அப்படின்னா 2 மீட்டர் per செகண்ட்ல குதிக்கிறார். சரிங்களா, அப்படி குதிக்கும் போது என்ன இருந்திருக்கும், படகு லைட்டாக பின்னாடி தள்ளி இருந்திருக்கும் தானே. நான் இங்கே இருந்திருக்கு அப்படின்னா இது எது கீழே வருது, தேர்டு லா கீழே இந்த எக்ஸாம்பிள் படிச்சிருப்பீங்க கரெக்டாக. அதாவது ஒரு படகுல நிற்பார், அவர் குதிக்கும் போது இவர் எவ்வளோ அந்த ஸ்பீடை பொறுத்து படகு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் காட்டியிருக்கும். ஃபார் எவ்ரி ரியாக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நியூட்டன் தேர்ட் லால படிச்சிருந்திருப்பீங்க கரெக்ட் தானே. கவனிங்க, அதே தான் இங்கேயும் படிக்க போறீங்க. இவர் ஃபர்ஸ்ட் பண்ணார்ல அது ஆக்ஷன், அந்த ரியாக்ஷன் ரெண்டுமே சமப்படுத்தி இந்த சம போட போறோம். சரிங்களா, அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஆரம்பத்துல இருந்ததும் முடிவுல இருந்ததும் சமமா இருக்கும். அது என்னது அப்படின்னா மொமெண்டம். சரிங்களா, ரெண்டு மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா மொமெண்டம் என்ன லெட்டர்ல டினோட் பண்ணுவோம்னா பி அப்படின்ற லெட்டர்ல டினோட் பண்ணுவோம். அப்போ ஆரம்பத்துல இருந்த மொமெண்டம் இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஃபைனல். சரிங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா சம அளவுல இருக்கும். அதான் இங்கேயும் போட போறீங்க. இப்போ ஆரம்பத்துல இருந்து எனக்கு மொமெண்டம் எவ்வளவு, மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, மாஸ் இன்டு வெலாசிட்டி. மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, பி ஈக்குவல் டு மொமெண்டம் அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. கரெக்டா, இப்போ இங்கே அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் மொமெண்டம் எனக்கு ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்திருக்கும், அதோட மாஸ் எவ்வளவு 60, நான் எவ்வளோ ஸ்பீடில் போனேன், வெலாசிட்டி 2. கரெக்டாக, இது ஈக்குவல் டு இங்கே எவ்வளோ வெலாசிட்டி இருந்தது தெரியாது, அதான் கேட்டிருந்திருக்காங்க. எவ்வளோ ஸ்பீடில் அந்த 120 எடை கொண்ட அந்த போட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் பின்னாக தள்ளப்பட்டு இருக்கும், அதான் கேள்வி. இங்கே 120 கிலோ, அப்போ அதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னா 120 கிலோ. அதோடைய ஸ்பீடு கேட்டிருக்காங்க, தெரில, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னாக்கா 0 கேன்சல் பண்ணலாம், 6 12 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் கூட என்ன வந்துடும்னா 1 மீட்டர் per செகண்ட்ல அந்த போட் என்ன செய்யும் அப்படின்னா பின்னோக்கி செல்லும். கரெக்டாக தானே, 1 மீட்டர் per செகண்ட்ல என்ன செய்யுது அந்த போட்டு பின்னோக்கி செல்லுது. சரிங்களா, இப்போ ஆன்சர் பாருங்க 1 மீட்டர் per செகண்ட் ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுக்க முடியுதா கேள்வியில்? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், a car starts from the rest. சரிங்களா, என்ன இதுல இருந்து ஓய்வுல இருந்து. அப்போ அதோட இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு, ஆரம்ப நிலை திசை வேகம் எவ்வளவு. ஒரு பொருள் ஓய்வுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அதோடைய ஆரம்ப நிலை திசை வேகம் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்றது 0 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். கரெக்டா, அந்த லெட்டர் என்ன லெட்டர்ல டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டியை u என்கிற லெட்டர்ல டினோட் பண்ணுவோம். அப்போ 0 மீட்டர் per செகண்ட் இனிஷியல் வெலாசிட்டி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அட்டைன்ஸ் ஸ்பீடு 18 மீட்டர் per செகண்ட். சரிங்களா, அப்போ எவ்வளோ நேரத்தில் அடைஞ்சிருக்கு அப்படின்னா 3 செகண்ட்ல. அப்போ டைம் ஒரு 3 செகண்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன ஸ்பீடு அடைஞ்சிருச்சு அப்படின்னா 18 மீட்டர் per செகண்ட் அடைஞ்சிருச்சா. சரிங்களா, எவ்வளோ ஸ்பீடு அடைஞ்சிருக்கு 18. அது என்னது அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி என்ன லெட்டர்ல டினோட் பண்ணுவோம் அப்படின்னா v அப்படின்ற லெட்டர்ல டினோட் பண்ணுவோம். சரிங்களா, கடைநிலை திசைவேகம். புரிஞ்சுங்களா, கொஸ்டின் என்னென்ன எடுத்துக்கின்றது புரிஞ்சுச்சா. என்ன கேட்டிருக்காங்க, ஆக்ஸலரேஷன் எவ்வளோன்றதை கேட்டிருக்காங்க. ஆக்ஸலரேஷன்னா ஏன்றது எவ்வளோன்றதை கேட்டிருக்காங்க. கரெக்டா, இந்த மாதிரி இந்த இப்போ கிவன் டேட்டா இது இருக்கு. இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல ஒரு ஃபார்முலா படிச்சுருப்போம். என்ன ஃபார்முலா படிச்சுருப்போம், கரெக்டு தானே ஃபார்முலா, v = u + at. அதை அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். vன்றது ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 18, uன்றது எனக்கு ஆரம்ப திசை எவ்வளோ 0 இருக்குது, ஏ ஆக்ஸலரேஷன் அப்படியே இருக்குது, டைம் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 3 செகண்ட் இருந்திருக்கு. கரெக்டாக, இது அவனை அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருந்துரும் அப்படின்னா ஆக்ஸலரேஷன் கிடச்சிருமா, a3a = 18 எழுதுவோம். அப்போ a = என்ன மதிப்பு வந்துடும் நம்மளுக்கு 6. அப்போ 6 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்ன்றது ஆன்சர். ஓகேங்களா, 11th கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 lens of power 3.5D டினா டயாப்டர், பவரோட லென்ஸ் எஸ் யூனிட் என்ன டயாப்டர் தானே. அடுத்து கொடுத்துருக்காங்க -1.5 ஆர் பிளேஸ்ட் இன் கான்டாக்ட். ஒரே கான்டாக்ட்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா 2 லென்ஸும் வைக்கிறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க 3.5 திறன் கொண்ட 2 லென்ஸ்கள் சரிங்களா தொட்டுக்கொண்டு வைக்கப்பட்டுள்ளன. சரிங்களா, தமிழ்ல வந்து இன்னொரோட மதிப்பு கொடுத்துருந்துருக்கணும். 3.5D திறன் மற்றும் -1.5D திறன் கொண்ட சரிங்களா மற்றும் 1.5D திறன் கொண்ட 2 லென்ஸ்கள் தொட்டு கொண்டு வைக்கப்பட்டுள்ளன. இந்த இணைப்பின் நிகரத்திறன் என்ன அப்பனா 2 லென்ஸும் ஒட்டி வச்சிருந்தேன்னா ஒன்று வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா +3.5 இருக்கு, இன்னொன்று வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னா -1.5 இருந்திருக்கு. சரிங்களா, அப்போ எனக்கு வேல்யூ என்ன வந்துடும், ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணாலும் என்ன வந்துடும் வேல்யூ வந்துடும் அப்படின்னா 2.0D. அதாவது எதில் இருக்கும் அப்படின்னா ப்ளஸில் இருக்கும். புரிஞ்சு என்ன சொல்கிறேன்னு, டோட்டல் பவர் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா கொடுத்துருக்க எல்லா பவரையும் ப்ளஸ் பண்ணிட்டா அப்படின்னா அதான் டோட்டல் பவர். புரியுதானே, கொடுத்துருக்க எல்லா பவர் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் பவர் லென்ஸ். புரிஞ்சுங்களா, கொடுத்துருக்க எல்லா பவரையும் என்ன செஞ்சிடும் ப்ளஸ் பண்ணிடலாம். அப்போ அதோட சிம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க -1.5 கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே அப்ளை பண்ணுறேன். பண்ணும்போது +3.5 -1.5 என்ன ஆன்சர் வந்துடுது +2.0 டயாப்டர். அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி.
ஓகேங்களா, ப்ளஸ் 2.0 diopter. அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டைமண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.42 கொடுத்துருக்காங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலா என்ன? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு மியூ அப்படின்னு டினோட் பண்ணுவோமா? ஸ்பீட் ஆஃப் லைட்டின் நான் கீழே கூட உங்களுக்கு எழுதுறேன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், சரிங்களா? அதுக்குரிய ஃபார்முலா வந்து எழுத போகிறோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா தமிழ்ல ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? இது என்ன லெட்டர்ல டினோட் பண்ணுவோம்னா மியூ அப்படின்னு லெட்டர்ல டினோட் பண்ணுவோம், கரெக்டா? இதுக்குரிய ஃபார்முலா என்ன? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் அல்லது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கரெக்டா? வேக்கம் புரிஞ்சதுதான் ஃபார்முலா. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டைமண்டோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 2.42 கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், இது வைரத்தில் ஒளியின் வேகத்தை பற்றி எப்படி குறிப்பிடுறது? அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் டைமண்ட், அந்த மீடியம் என்ன மீடியம் அப்படின்னா டைமண்ட் அப்படின்ற ஊடகம் வழியாக போகும்போது அது வேக்கமுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ற கேட்டிருக்காங்க. இது அப்படியே போடுங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மீடியம் அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னா இங்கே டைமண்டா இருக்கு, கரெக்டா? இதுதான் கேட்டிருந்திருக்காங்க, இதுதான் கேட்குறாங்க என்னன்னு. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 2.42 இன்ட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம். அப்போ சீக்வல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் டைமண்ட். புரிஞ்சா? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் டைமண்ட் எப்படி இருக்கும்? வேக்கமோட 2.4 டைம்ஸ் அதிகமாக இருக்கும், கரெக்டா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? மடங்கு ஒளியின் வேகம் வெற்றிடத்தில் உள்ள வேகத்தை போல 2.42 மடங்கு. அப்போ ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா? புரிஞ்சா? டைரக்டா இந்த ஃபார்முலா எழுதுற அடுத்து என்ன கிவன் டேட்டா அப்படின்றத மட்டும் பாக்குறீங்க, சரிங்களா? 13வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்றத வாசிங்க. ஹெட்ஸ் குறைவான, அதாவது 20 ஹெட்ஸுக்கும் குறைவான, கரெக்டா? 20 ஹெட்ஸுக்கும் குறைவான அதிர்வெண் கொண்ட ஒளி அலைகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. அதாவது 20 ஹெட்ஸ் கம்மியா இருந்தா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃப்ராசோனிக்னு சொல்லுவோம். இன்ஃப்ராசோனிக் எப்ப 20 ஹெட்ஸ் கம்மியா இருந்தா, சரிங்களா? 20,000 ஹெட்ஸுக்கு அதிகமா இருந்தா என்ன சொல்றோம் அப்படின்னா அல்ட்ராசோனிக். நம்ம கேட்கக்கூடிய திறன் இருக்குல்ல 20 ஹெட்ஸ்ல இருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் நம்மளால கேட்க முடியும், சரிங்களா? நார்மல் ஹியூமன் பீயிங்கால எவ்வளவு கேட்க முடியும்னா 20 ஹெட்ஸ்ல இருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் என்ன செய்ய முடியும்னா நம்மளால கேட்க முடியும். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆடியபிள், கேட்கக்கூடிய திறன் அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா? புரிஞ்சுக்க முடியுதா என்னென்னு? அடுத்து ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளானது ஸ்பீட் ஆஃப் சவுண்டோட அதிகமாக இருக்கு. ஸ்பீட் ஆஃப் சவுண்டோட அந்த பொருளோட வேகம் வந்து அதிகமாக இருக்கு. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூப்பர் சோனிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்டின் வேக்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 343 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும் ஆவரேஜா, சரிங்களா? 343 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். ஒரு பொருள் வந்து இதை விட அதிகமாக போகுது, அந்த பொருளோட வேகம் வந்து இதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூப்பர் சோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது எண் குறிப்பாங்க. இப்போ அதாவது 1 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா மேக் நம்பர்னு சொல்லி சொல்லுவாங்க. மேக் நம்பர் 1 அப்படின்னா இந்த ஸ்பீடோட அதிகமாக இருக்குது. இப்போ மேக் நம்பர் 2 அப்படின்னா இந்த ஸ்பீடோட 2 மடங்கோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ புரிஞ்சுக்க முடியுதா? இந்த கொஸ்டினோட ஆன்சர் இவ்வளோதான். இன்ஃப்ராசோனிக் தான் அதோட ஆன்சர், கரெக்டாக? இந்த 20 ஹெட்ஸ் கம்மி, ஆனால் அல்ட்ராசோனிக்னா என்ன அப்படின்றத படிச்சிருக்கோம். 20,000 ஹெட்ஸ் இருக்கு, ஹெட்ஸுக்கு அதிகமாக இருந்தால் அல்ட்ராசோனிக். ஆடியபிள் 20லேருந்து 20,000 வரைக்கும் நம்மளால கேட்க முடியும், அதனால அது ஆடியபிள். அடுத்து சூப்பர் சோனிக்னா என்ன? ஒரு பொருளோட வேகம் வந்து சவுண்டோட வேகத்தோட அதிகமாக இருக்குது அப்படின்னா அது என்ன கீழே வந்துடும் அப்படின்னா சூப்பர் சோனிக் அப்படின்றது கீழே வந்துடுது, ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? The heat energy required to state of substance without change its temperature. அதாவது ஒரு பொருளின் நிலையில் மாற்றம் ஏற்படாமல் அதன் நிலையை மாற்றுவதற்கு, அதாவது இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருளின் நிலை அப்படின்னாக்கா அதோட டெம்பரேச்சர் மாறாமல் இருக்கணும், சரிங்களா? அதோட டெம்பரேச்சர், ஒரு பொருளின் வெப்பநிலை மாறாமல் இருக்கணும், ஆனால் பொருளோட நிலை வந்து மாறணும். நிலைனா என்ன? நம்ம 3 டைப் ஆஃப் நிலை படிச்சுருப்போம். சாலிட், லிக்விட், கேஸ். அதாவது திண்மம், திரவம், வாயுன்னு சொல்லி 3 நிலை படிச்சிருப்போம் இல்லையா? அந்த 3 நிலையில நிலை மாறணும், அதோட டெம்பரேச்சர்ன்றது மாறக்கூடாது. அப்படி இருக்குமா சார்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன்,
ஒரு பொருள் சாலியில் இருக்குது சரிங்களா, ஒரு பொருள் எப்படி இருக்குது, ஐஸ் கியூபே எடுத்துக்கோங்க சரிங்களா, சாலியில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சர்டைன் டெம்பரேச்சர் என்ன செய்கிறேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண அது என்ன ஸ்டேஜுக்கு வந்துருதுன்னா லிக்விட் ஸ்டேஜுக்கு வந்துடுது சரிங்களா. என்ன ஸ்டேஜுக்கு வந்துடுது, லிக்விட் ஸ்டேஜுக்கு வந்துடுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆயிரும் அப்படின்னா வேப்பரைசேஷன், ஆவி ஆயிரும்ல, வேப்பரைசேஷன் நடந்துடும் சரிங்களா. இன்னும் கொஞ்சம் நான் டெம்பரேச்சர் பண்ணேன்னாக்கா அந்த கேஸ் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க, வேப்பரைசேஷன் ஆவி ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஆனால் அந்த 100 டிகிரி செல்சியஸ் மேலே போக முடியாது, அந்த டெம்பரேச்சர்ல மாற்றம் இருக்காது. ஆனால் என்ன நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த ஆவியாவது நடந்துகிட்டே இருக்கும் கரெக்டா. இப்போ இதே இது நான் 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, 0 டிகிரி செல்சியஸ் கம்மி பண்றேன் சரிங்களா. ஆனால் என்ன நிலையில தான் மெயின்டைன் ஆகும் அப்படின்னா அந்த சாலிட் நிலையில தான் மெயின்டைன் ஆகும். இதை தான் இங்க என்ன சொல்ற வராங்க அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் அப்படின்றது இந்த லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டன்ட்னா ஒண்ணுல உள்ளுறை வெப்பம் தமிழ்ல சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் அப்படின்றது மாறாது, அந்த நிலை அப்படின்றது லைட்டா மாற ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் பாருங்க அந்த டெம்பரேச்சர் மாறாம இருக்கு, ஆனா அதோட வெப்பம்ன்றது அதிகரிச்சு நிலை மாறுதா, இங்க என்ன மாறல, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எதை டினோட் பண்ணுதுன்னா இந்த டெம்பரேச்சர் அப்படின்றது மாறல, ஒரே லைனா இருக்கு. ஆனா அது என்ன மாறிட்டு இருக்கு அப்படின்னா இந்த வெப்பம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே இருக்கு, நிலை மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்றது டினோட் பண்றாங்க சரிங்களா. அப்ப அதை தான் இங்க படிக்கிறோம், என்னன்னு படிக்கிறோம், லேட்டன்ட் ஹீட் அப்படின்றத படிக்கிறோம். லேட்டன்ட் ஹீட்டோட டெஃபினிஷனே என்னதான், அதாவது குறைந்தபட்ச வெப்பத்திறன் சரிங்களா, குறைந்தபட்ச வெப்பத்திறன் அதோட நிலை மாறுவதற்கு, அந்த டெம்பரேச்சர்ன்றது மாறக்கூடாது சரிங்களா, ஆனால் அதோட நிலைன்றது மாறும் சரிங்களா. அந்த வரைக்கும் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த உள்ளுறை வெப்பம்ன்றதை எடுத்துப்போம் ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் என்ன போட்டலாம், ஆப்ஷன் பி சரிங்களா. அடுத்த விஷயம் போலாமா. How much 15 how much heat energy is required to raise the temperature of 2 kg water from 20 டிகிரி செல்சியஸ் டு 30 டிகிரி செல்சியஸ். அதாவது 2 கிலோக்கு தண்ணி இருக்கு என்கிட்ட கரெக்டாக, 2 கிலோக்கு தண்ணி இருக்கு. நான் அதை என்ன செய்கிறேன் அப்படின்னா 20 டிகிரிலேருந்து எல்லாம் மாற்றணும், 30 டிகிரி செல்சியஸ் கூட்டணும். அப்போ நான் எத்தனை டிகிரி செல்சியஸ் கூட்டுறீங்க, 10 டிகிரி செல்சியஸ் என்ன செய்கிறேன் அப்படின்னா டெம்பரேச்சர் கூட்டணும் சரிங்களா. அடுத்து இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் எவ்வளவா அப்படின்னா 1 kgக்கு 4200 தேவைப்படுதான். 1 kgக்கு நம்மளுக்கு ஹீட்டு அந்த டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதான், 4200 டிகிரி ஜூல்ஸ் தேவைப்படுது கரெக்டாக. அப்போ நான் இங்கே போடுறேன், இங்கே போடும்போது எனக்கு எவ்வளோ வந்துடும், 10 டிகிரி கூட்டுறதுக்கு என்ன ஆன்சர் வந்துடும் அப்படின்னா 42,000 ஜூல்ஸ் தேவைப்படும் சரிங்களா. 1 டிகிரி கூட்டுறதுக்கு என்ன எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 4200 தேவைப்படுது கரெக்டாக. 1 கிலோவுக்கு 1 டிகிரி கூட்டுறதுக்கு இன்னைக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, ஹீட் எனர்ஜி 4200. இப்போ 10 டிகிரி செல்சியஸ்னா இன்ட்டு 10 42,000 ஜூல் தேவைப்படும் சரிங்களா. அடுத்த விஷயம் போலாமா. பிச் ஆஃப் த மியூசிக்கல் நோட். பிச் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாய்ஸ் பேசும்போது நான் இதெல்லாம் இப்போ என் வாய்ஸ்லாம் பேஸ் வாய்ஸ் சரிங்களா. பெண்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா மென்மையாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எது கீழே வரும்னா அந்த பிச்சு கீழே வரும். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றத கேள்வி. இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஃப்ரீக்வன்சின்னு என்ன, ஒரு குறிப்பிட்ட டயத்தில் எத்தனை வேவ்ஸ் சவுண்ட் வேவ்ஸ் வந்து எவ்வளோ பாஸ் ஆகுது அப்படின்றதான் ஃப்ரீக்வன்சி கரெக்டுங்களா. அதை நம்ம என்ன டினோட் பண்ணுவோம் அப்படின்னா 1/t அப்படின்னு டினோட் பண்ணுவோம்னா, அதாவது ஒரு சவுண்ட் வேவ் வந்து எவ்வளோ டயத்துக்குள்ளே பாஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிப்போமா, 1/t அப்படின்றத டினோட் பண்ணுவோமா. அப்போ இந்த பிச் அப்படின்றது எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் அடிப்படையில் இருக்கும். இந்த ஸ்ருதி என்பது எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா அதிர்வெண் அடிப்படையில் இருக்கும் சரிங்களா. ஓகேங்களா. அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னாக்கா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்முலா கரெக்ட்லி ரெப்ரசன்ட்ஸ் தி ஹீட் ப்ரொடியூஸ்ட் சரிங்களா. ஹீட் என்ன வச்சுக்க சொல்லிட்டாங்கன்னா ஹெச்னு வச்சுக்க சொல்லிட்டாங்க. இன்னும் ரெசிஸ்டர் ஆர் கரண்ட் ஃப்ளோ ஐ ஃப்ளோஸ் த்ரூ ஏ டி டைம். அதாவது டேரக்டாக என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சரிங்களா, அப்படி தான் கேட்டிருக்கான். என்னென்னு எடுத்துக்க, ரெசிஸ்டர் ஆர்னு வச்சுக்க, கரண்ட்டை வந்து ஐன்னு வச்சுக்க, டைம் வந்து டீன்னு வச்சுக்க, இப்படிலாம் நீ வச்சுக்க. எனக்கு என்ன ஃபார்முலா சொல்லு, ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்கான். ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ஐ ஸ்கொயர் RT போடலாம் கரெக்டா. I ஸ்கொயர் RT போடலாம். இங்கே பாருங்க எது வந்திருக்குன்னு H is equal to B. இதான் I ஸ்கொயர் RT தான் ஃபார்முலா சரிங்களா. நம்ம அங்கே படிக்கும்போது இன்னொரு ஃபார்முலா படிச்சுருப்போம், V is equal to IR அப்படின்றத படிச்சுருப்போமா. இப்போ இதுக்கு பதிலாக நான் V டினோட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன், இங்கே என்ன போட்டுருவேன், V ஸ்கொயர்னு போட்டேன்னா இங்கே எனக்கு என்ன ஆயிரும், ஆறுன்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு R ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆயிருமா. அதுக்காக திருப்பி என்ன போடுவேன்னா R/T போடுவேன். இன்கேஸ் இந்த ஃபார்முலா இருந்தாலும் கரெக்ட் தான். ஆனால் இந்த ஃபார்முலா இருக்கான்னு பாருங்க, இல்லை. V ஸ்கொயர் பை R இருக்கு, இன்ட்டு டீன்றது இல்லை. இருந்திருந்தா அந்த ஆன்சர் என்ன போட்டிருந்திருக்கலாம், கரெக்டுன்னு போட்டிருந்திருக்கலாம் கரெக்டா. ஆனால் இங்கே இல்லை. அதனால என்ன போடுறேன் அப்படின்னா H is equal to I ஸ்கொயர் RT அப்படின்றது போடுறேன் ஓகேங்களா. இந்த ஹீட்ன்ற ஃபார்முலா இதன் அடிப்படையில் வந்திருக்கும், யார் சொல்லியிருந்திருப்பா அப்படின்னா ஜூல்ன்றவர் சொல்லியிருந்திருப்பார். அடுத்த விஷயம் போலாமா.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஹீட்டிங் எலமெண்ட் ஆஃப் அன் எலக்ட்ரிக் அயான். சரிங்களா, ஒரு எலக்ட்ரிக் அயான் இருக்கு. இதெல்லாம் நம்ம அப்படியே புக் பேக் கொஸ்டின் தான். நம்ம என்சிஆர்டி புக் படிக்கும்போது ஹீட் சப்ஜெக்ட் இருக்கும், அதில் அப்படியே கொடுத்துருந்துருப்பாங்க, அப்படியே இதில் கேள்வியாகவும் பிரிவசியில் கேட்டிருந்திருக்காங்க. சரிங்களா, இப்போ அதில் பாருங்க, ஹீட்டிங் எலமெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அயான் இஸ் யூஸ்வலி மேட் அப் ஆஃப் எந்த மெட்டீரியலில் நம்ம இந்த ஹீட்டிங் அயானில் உள்ளுக்குள்ள ஒரு பிக்மெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த எலமெண்ட் மாதிரி இருக்கும். அந்த பிக்மெண்ட் வந்து எதில் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்றதான் கேள்வியை கேட்டிருந்திருக்காங்க. என்ன எலமெண்ட் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்களேன். காப்பர், அயான், நிக்ரோம், அலுமினியம். சரிங்களா, காப்பர், அயான், நிக்ரோம், அலுமினியம். ஃபர்ஸ்ட் அந்த எலமெண்ட்ன்றது எப்படி இருந்திருக்கணும், அதிகமான ஹீட்டை தாங்கக்கூடியதாக இருந்திருக்கணும். கரெக்டா. ரெண்டாவது, அது தாங்கி வரக்கூடிய ஹீட்டை பரவுவதாக இருந்திருக்கணும். சரிங்களா, எனக்கு ஹீட் வருதுன்னா நான் தாங்கி மட்டும் இருந்தால் அயன் பண்ண முடியும், அயன் பண்ண முடியாது. வர ஹீட் என்ன செஞ்சிடணும், சுற்றி இருக்கிற எல்லா இடத்துக்கும் பரப்பணும். சரிங்களா, காப்பரும் சரி அலுமினியம் சரி, சரிங்களா, ஹை டெம்பரேச்சர் தாங்கக்கூடியதில் வராது. ஓகேங்களா, என்ன வர சான்ஸ் இருக்குன்னா அயனும் நிக்கரும் வர சான்ஸ் இருக்கும். சரிங்களா, ஆனால் அயன் என்ன செய்யாதுன்னா அதிகப்படியான ஹீட்டை தாங்கும், ஆனால் பரவ செய்யாது. புரிஞ்சா, எது பரவ செய்யாதுன்னா யாரு ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நிக்ரோமுக்கு அயன் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நிக்ரோம் அளவு பரவ செய்யாது. சரிங்களா, இது என்ன செய்யும், ஹீட்டையும் தாங்கும், வரக்கூடிய ஹீட்டை சுற்றி பரவும் செய்யும். அதனால என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிக்ரோம் அப்படின்ற எலமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் சி. புரிஞ்சுங்களா, எதுக்காக இந்த ஆப்ஷன் போடுறது தெரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், போர்ட்டர், அதாவது ஒரு சுமை தூக்குவோர், அங்கேயும் அதே மாதிரி தான் பார்த்தோம். என் மேன் லிப்ஸ்ன்னு பார்த்தோமா, எவ்வளோ தூக்குறாரு, 15 கிலோகிராம் எடையுள்ள ஒரு பெட்டியை தூக்குறாராம். சரிங்களா, தூக்கி தரையிலிருந்து எவ்வளோ உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு, இதே தான் 1.5 மீட்டர். இதே சம் நாங்கள் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அடுத்து என்ன கொடுத்துருக்காரு, தலையிருக்கு. அந்த பெட்டியின் மீது அவர் செய்த வேலையை கணக்கிடுக. அதே சம் தான், என்ன மாறி இருக்குன்னா வெயிட் மட்டும் தான் மாறி இருக்கு. அதே சம்மூல தெரிஞ்சதுனால இந்த சம் போட்டலாம். கரெக்டாக ஒர்க் ஈக்குவல் டு அங்கே ஒரு ஃபார்முலா போட்டிருப்போம். என்ன போட்டிருப்போம் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எழுதிருப்பீங்களா, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதிருப்பீங்க. அல்லது இன்னொரு ஃபார்முலா சொன்னேன், என்ன ஃபார்முலா சொன்னேன், MGHன்னு போட்டிங்களா, மாஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்டு ஹைட், எவ்வளோ தூரம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை போட்டோமா, அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாரு, ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன போட்டலாம், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் போட்டலாம். மாஸ் எவ்வளவு, 15 கிலோ. அதோடைய ஆக்சலரேஷன் எவ்வளோ, ஆக்சலரேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க 10. இப்போ எவ்வளோ வந்துடும், 150. இப்போ இதில் அப்படியே அப்ளை பண்ணிடலாமா, இதில் தூக்கி இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒர்க்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எவ்வளோ, 150. எவ்வளோ தூரம் தூக்கியிருக்காங்க, 1.5 மீட்டர் தூக்கியிருக்காங்க. எல்லா யூனிட்டுமே கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா, 1.5 மீட்டர் தூக்கியிருக்காங்க. ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்துடும், 0 கேன்சல் ஆயிருமா அந்த புள்ளிக்கு. அப்போ 225 ஜூல்ன்றது வரும். அப்போ ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஈக்குவலன் டு ஜூல். ஜூலுக்கு எந்த மதிப்பு ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஜூலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஹீட்டுக்கு யூஸ் பண்ணோம், வேற எதுக்கு யூஸ் பண்ணோம், ஒர்க் ஈக்குவல் டு ஜூல்னு போட்டோமா. ஒர்க் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றதா ஃபார்முலா. கரெக்டா, இதுக்கு இதுதான் ஃபார்முலா. கரெக்டா, ஃபோர்ஸுக்குரிய எஸ்ஐ யூனிட். சரிங்களா, இது இங்கே இருக்கு, இதுக்குரிய எஸ்ஐ யூனிட் என்னது அப்படின்னா நியூட்டன். சரிங்களா, டிஸ்டன்ஸுக்கு என்ன யூனிட், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன யூனிட் அப்படின்னா மீட்டர். சரிங்களா, அப்போ நியூட்டன் இன்ட்டு மீட்டர். இதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜூல் அப்படின்ற ஃபார்முலாவே யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபார்முலா படிச்சிட்டாலே இந்த யூனிட் டெரிவேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள் என்ன ஃபார்முலா வந்துடும், நியூட்டன் இன்ட்டு மீட்டர். புரிஞ்சு என்னென்ன போடுறோம்னு. அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொடுத்துருக்காங்க பாருங்களேன், வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் மூன். அதாவது ஒரு சந்திரனின் மேற்பரப்பில் ஒரு பொருளின் எடை எவ்வளோ இருக்கான், 100 நியூட்டன் இருக்கான். எடைனா வெயிட்டா, வெயிட் ஆன் மூன். நம்ம நிறைய தடவை படிச்சுருப்போம். இங்கே மூணுக்கும் எர்த்துக்கும் என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னா 1/6 இருக்கும். அதாவது எர்த்தில் 6 பங்கு இருந்தது அப்படின்னா மூணில் எவ்வளோதான் இருந்திருக்குன்னு படிச்சுருப்போம், 1 பங்கு தான் இருந்திருக்கும் படிச்சுப்போம். இது எங்கே மட்டும்தான் வரும் அப்படின்னா வெயிட்டில் மட்டும்தான் வரும். எங்கே வராது அப்படின்னா மாஸில் வராது. கரெக்டு தானே, வெயிட்னா நியூட்டனில் கொடுத்துருந்தா மட்டும்தான் அது அப்ளிகபிள். மாஸில் இன்கேஸ் மாஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மாஸ், இந்த கேஜின்றது எங்கேயுமே மாறாது. இங்கே என்ன கேஜி இருக்கோ, மூணில் என்ன கேஜி இருக்கோ அதே கேஜி தான் எங்கே இருக்கும் அப்படின்னா எர்த்துலேயே இருக்குன்றதை படிச்சுருப்போம். சரிங்களா, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நியூட்டனில் கொடுத்துருக்காங்க. அதனால என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரேஷியோ யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக, அப்போ இங்கே எவ்வளோ வெயிட்டில் இருக்குது அப்படின்னா மூணில் 100 நியூட்டனில் இருக்குது. அப்போ எர்த்தில் எவ்வளோ இருக்கும், 600. இப்போ இங்கே 100 இருந்தது அப்படின்னா இன்ட்டு 6, இப்போ எவ்வளோ இருக்கும், 600 இருக்கும். கரெக்டாக, இப்போ 600 நியூட்டன்ற வெயிட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னா எர்த்தில் இருக்கும். அப்போ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் சி, 600 நியூட்டன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த ரேடியஸ் ஆஃப் ஒயர் இஸ் ஆஃப்டு. என்ன பண்ணுறாங்களா, ரேடியேஷன் ஒன்று இருந்திருக்கு முதல்ல,
அது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா பாதியாக குறைச்சிட்டாங்க. சரிங்களா? வாட் வில் இட்ஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ்? ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு, இப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ்ன்றது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ போடுவோமா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறேன், உங்களுக்கு மற்ற சம்க்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ரோ இன்ட்டு டிவைடட் பை ஏ. சரிங்களா? ப்ரோ இன்ட்டு எல் டிவைடட் பை ஏ. ப்ரோ அப்படின்னாக்கா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ஒயர். ஒரு மெட்டல் வந்து எவ்வளோ மின்னை வந்து தடுக்குது, அந்த தடைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் மாறுபடும். சரிங்களா? இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது ரெண்டுமே ஒரே மெட்டீரியல் தான். ஒரு ஒயர் இருக்குது, அதோட ஒயரில் ரேடியேஷன் மட்டும் தான் பாதியாக்குறேன். அப்போ ரெண்டுமே என்னவா இருந்திருக்கும்? ஒரே மெட்டீரியலாக இருந்திருக்கும். கரெக்டாக? லென்த்துலேருந்து எந்த மாற்றமும் பண்ணல. ஏரியானா என்ன அப்படின்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இப்போ ஒரு ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்ன பண்ணுவோம்? ஒயர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆரம் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி தான் இருந்திருக்கும்? ரவுண்டாக தான் இருந்திருக்கும். அப்போ இங்கே வந்து எனக்கு ரேடியஸ் இந்த ஆறுன்னு இருந்திருக்கு. இங்கே என்ன இருந்திருக்கு அப்படின்னாக்கா R/2 மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஆறுன்னு இருந்திருப்பேன், என்ன ஃபார்முலா போட்டுருந்துருப்பேன்? ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பை R² ஃபார்முலா போட்டுருந்துருப்பேன். கரெக்டாக? இங்கே R/2 என்னன்னு போட்டுருந்துருப்பேன்? பை R/2 தி இந்த இதுக்கு மட்டும் என்ன வந்துடும்? ஹோல் ஸ்கொயர்ன்ற வந்துடும். புரிஞ்சுச்சா? கிராஸ் செக்ஷனல் ஏரியாவோட ஃபார்முலா போடுறேன், அவ்வளோதான். இங்கே ரேடியஸ் வந்து எனக்கு இங்கே ஆறுன்னு கொடுத்ததுனால டேரெக்டாக இங்கே ஆறுன்னு போட்டேன். இங்கே ரேடியஸ் வந்து எனக்கு பாதி ஆக்கிட்டாங்க, அதனால நான் என்னென்னு போடுறேன் அப்படின்னா R/2 தி ஸ்கொயர் போடுறேன். அப்போ இங்கே எனக்கு என்ன ஆன்சர் வந்துடும்? பை R² பை 4 இருக்குமா? கரெக்டாக? பை R² பை 4 இருக்கும். இங்கே பை R² மட்டும்தான் இருக்கும். இது அப்படியே கொண்டு வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னாக்கா ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணலாம்? ப்ரோ இன்ட்டு எல் இன்ட்டு ஏ. எவ்வளவு? ஃபர்ஸ்ட் கேஸு, இது செகண்ட் கேஸு தனித்தனியாக இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேஸ் எனக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா பை R² மட்டும் இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ அதாவது ஓல்டு ரெசிஸ்டன்ஸ். இப்போ நியூ ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து என்ன இருந்திருக்கும்? ப்ரோ இன்ட்டு எல் இன்ட்டு டிவைட் பை R² டிவைட் பை 4 இருந்திருக்கும். கரெக்டாக? இங்கே 4 இருந்தது இங்கே வந்துடும், மேலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே 4 எங்கே வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். இங்கே எதனா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும்? இப்போ இந்த இது ஃபுல்லாக நான் என்ன போட்டுக்கலாம்? இந்த ப்ரோ இன்ட்டு எல் பை R² இந்த டேர்முக்கு மேலே என்ன போட்டுக்கலாம்? ஆர்என் போட்டுக்கலாமா? அப்போ என்ன வந்துடும் எனக்கு? Rn நியூ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு இந்த 400 மேலே மல்டிப்ளிகேஷன் வந்துடும்ல, அப்போ R இன்ட்டு 4, அதாவது 4R அப்படின்றது கிடச்சிருது. புரிஞ்சுச்சா? இப்போ நான் ரேடியஸ் பாதி ஆக்கும் போது எனக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆயிடுது அப்படின்னாக்கா 4 மடங்கு ஆயிடுது. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் ஈஸியாக போடலாம். கரெக்டாக? இப்போ என்ன ஆன்சர் வந்து நம்மளுக்கு 4R. இப்போ ஆப்ஷன் பி 4R. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். which acid is present in antihistamines? அதாவது எறும்போட கொடுக்குல எந்த அமிலம் இருக்குன்ற கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிட்ரிக் அமிலம்ன்றது உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். இதில் இருக்கும், லெமனில் இருக்கும். கரெக்ட்? ஆக்சாலிக் அமிலம்ன்றது டொமேட்டோவில் இருக்குமா? மெத்தானிக் ஆசிட், அதாவது இந்த ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது CHOOH. இதுதான் அதோட ஃபார்முலா. இதுதான் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஆன்டிஸ்டிங் மீனோட கொடுக்குல இருக்கும். கரெக்டாக? அப்போ ஆப்ஷன் சி. டட்டாரிக் ஆசிட்ன்றது புளியில் இருக்கும், டர்மேடு அந்த புளியில் இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி வராது, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? 24 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த என்ரிச்மெண்ட் ஆஃப் வாட்டர் பாடி வித் நியூட்ரிஷன்ஸ், அதாவது தண்ணீரில் அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து பெருகுது அப்படின்ற கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்போ இதுக்கு வந்து எந்த டைப் ஆஃப் க்ரோத் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆல்கேல் க்ரோத்ன்றது கீழே கொடுத்துருக்கிறதுல எதுக்கு வரும்? இந்த வளர்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இங்கே பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பயோமேக்னிஃபிகேஷன், யூட்ரிஃபிகேஷன், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், நைட்ரிஃபிகேஷன். சரிங்களா? நம்ம கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்றது எதுக்கு படிப்போம்? நம்ம குளோபல் வார்மிங் படிப்போமா? குளோபல் வார்மிங்கில் இந்த ஓசோன் லேயரை பாதிக்கக்கூடிய அந்த கதஃபுல்லாக இதுக்குள்ள வரும்னா அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ல வரும். கரெக்டாக? கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லி படிப்போம். இந்த குளோபல் வார்மிங் மூலியமா ஓசோன் லேயரை பாதிக்கக்கூடிய அந்த வாயுக்கள் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக இது கீழே படிப்போம்னா அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கீழே படிப்போம். கரெக்டாக? அப்போ எந்த ஆப்ஷன் வராது அப்படின்னா சி அப்படின்றது வராது. சரிங்களா? பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்னு என்னன்னாக்கா ஒரு உணவு சங்கிலியில் அந்த ஆர்கானிசம்ஸோட லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் போதும் இல்லையா, அதை குறிப்பிடுறது அந்த பயோமேக்னிஃபிகேஷன். அதாவது உயிர் உருப்பெருக்கம். அதாவது ஃபர்ஸ்ட் புழுன்னு இருந்திருக்கும், சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ், அதை வந்து கோழி சாப்பிட்ற மாதிரி, அப்புறம் கோழி வந்து கழுகு, பாம்பு போல முதலில் சாப்பிட்ற மாதிரி, இப்படி ஒவ்வொரு உயிரியல் பெருக்கம் வந்துகிட்டே இருக்கும்ல, அதை பற்றி பேசுறது தான் அந்த பயோமேக்னிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? புரிஞ்சுக்க முடியுது என்ன சொல்றேன்னு? அதாவது உயிர் உருப்பெருக்கம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு என்னன்னு தமிழில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஊட்டச்சத்து பெருக்கம் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஊட்டச்சத்து பெருக்கம். ஏதாவது ஒரு நீர்லையோ இதுலையோ இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் இருக்குல்ல, அது பெருகுச்சு அப்படின்னா அது எது கீழே வந்துடும் அப்படின்னா ஊட்டச்சத்து பெருக்கம் கீழே வந்துடும். அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் என்ன வந்துடும்? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா?
the solution contains 40 grams of common salt. அதாவது ஒரு சொல்யூஷன் மொத்தம் ஒரு சொல்யூஷன் இருக்கு, அந்த சொல்யூஷன்ல சால்ட் மட்டும் எத்தனை கிராம் இருக்கு அப்படின்னா 40 கிராம் இருக்கு. சரிங்களா, சால்ட்ன்ற 40 கிராம் இருக்கு, 320 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்ததான ஒரு சொல்யூஷன் கரெக்டா. அப்போ மொத்த சொல்யூஷனோட வெயிட் எவ்வளவு அப்படின்னா 360 கிராம் அப்படின்றது அந்த மொத்த கரைசல் அதோட வெயிட் கரெக்டா. இந்த சால்ட் என்னன்னு சொல்லுவோம், கரை பொருள் அப்படின்னு சொல்லுவோமா கரெக்டா. கரை பொருள் அதாவது சொல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, கரை பொருள். சரிங்களா, இதை கரைக்கக்கூடிய பொருள் இருக்குல்ல அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்ல கரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா கரெக்டா. இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் தி கான்சென்ட்ரேஷன், அதுல எவ்வளவு செறிவு இருக்கு, செறிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கரைசல்ல அதோட செறிவு மதிப்பு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க கரெக்டா. அப்ப நமக்கு இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 100% அந்த சொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த 40%ன்றது எவ்வளவு, அந்த சொல்யூட்ன்றது எவ்வளவு, அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா, கான்செப்ட் புரிஞ்சா இது ஃபார்முலா ஒன்று எழுதி போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம பர்சன்டேஜ்லாம் படிக்கும் போது ஈஸியா இருக்கும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவு இருக்கும், ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100. இது வந்து ஃபார்முலா, அதாவது செறிவு ஈக்குவல் டு கரைப்பொருளின் நிறை டிவைடட் பை கரைசலின் நிறை இன்ட்டு 100. இது வந்து ஃபார்முலா. சரிங்களா, அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த சொல்யூஷன்ன்றது 100% இருக்கு. அப்போ 100%ன்றது இந்த 360 கிராம்ஸ் கரெக்டா. எனக்கு என்ன கொடுத்துரு, அந்த சொல்யூட் அந்த சால்ட்ன்றது எத்தனை கிராம் என்ன பர்சன்டேஜ் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க கரெக்டா. 100 தான் 360னா 40 எவ்வளோ அப்படின்றது மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஆன்சர் வந்துடும் அப்படின்னா 1/9 இன்ட்டு 100 வரும். அப்போ என்ன மதிப்பு வரும் அப்படின்னா 11.11%. சரிங்களா, 1/9ஓட ஃப்ராக்ஷன் மதிப்பு எவ்வளவு 11.11%. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 11.1 கொடுத்துருக்காங்க கரெக்டு தான், 11.1%. ஓகேங்களா, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான். நீங்கள் திரும்ப கூட டவுட் எதுவும் பாருங்கள், உங்களுக்கு கிளியரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.